Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் வடக்கூரில் பொங்கல் பண்டிகையொட்டி பாரம்பரிய மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இந்த மஞ்சு விரட்டில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மஞ்சு விரட்டு காளைகள் பங்கேற்றனர். சீறி பாய்ந்த காளைகளை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அடக்கி பரிசுகளை பெற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற மஞ்சு விரட்டை காண சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பேருந்தில் ஏற முயன்ற நபர் ஒருவர் கூட்ட நெரிசலில் தூக்கி வீசப்பட்டு 20 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்தில் சிக்கினார். ஒலிக்கல் பகுதிக்கு செல்வதற்காக நீண்ட நேரம் காத்திருந்த பயணி ஒருவர் பேருந்து வருவதை அறிந்தவுடன் இருக்கையில் அமர ஓடும் பேருந்தில் ஏற முற்பட்டார். அப்போது விளம்பர பலகையின் கம்பியில் இடித்து 20 அடி பள்ளத்தில் அவர் தூக்கி வீசப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் கிராமப்புறங்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே தோட்டத்துக்குள் தகாத உறவில் இருந்த ஜோடி தற்கொலை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மைக்கேல்பாளையத்தில் திருமணமாகி 10 வயது மகனுடன் வசித்து வந்த 31 வயது பெண்ணுக்கும் சமத்துவபுரத்தைச் சேர்ந்த 33 வயதான திருமணமாகாத ஆணுக்கும் தவறான உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் இரவு நேரங்களில் மைக்கேல்பாளையங்களில் உள்ள தோட்டங்களில் தனியாக சந்தித்து ஒன்றாக இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் எட்மன் என்பவரின் தோட்டத்துக்குள் இருவரும் தற்கொலை செய்து கொண்டனர். விசாரணையில் காதலி விஷம் குடித்தும் காதலன் கழுத்தை அறுத்தும் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே தேனீக்கள் கொட்டியதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சுருளிப்பட்டியில் அமைந்துள்ள சிக்கஜியம்மன் கோயிலில் அப்பகுதி மக்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். அப்போது அருகில் இருந்த தென்னந்தோப்பில் தேனீகள் கூட்டம் கலைந்து பொதுமக்களை தாக்கியதில் ஏராளமானோர் காயமடைந்தனர். அதில் 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் அருகே தனியார் மதுபான கூடத்தில் கூடுதல் தொகை கேட்டு வாடிக்கையாளர்களை மதுபான ஊழியர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலம்பாளையம் அருகே உள்ள மதுபான கூடத்தில் மது அருந்த சென்றவர்களிடம் கூடுதல் தொகைக்கு பில் வழங்கப்பட்டது. இதுகுறித்து கேள்வி கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் மது அருந்த வந்த நபரை பார் ஊழியர்கள் இணைந்து சராமாரியாக தாக்கியுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் மதுபான கடைகளிலும் பார்களிலும் சட்டவிரோதமாக கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.